Hi, this is Vidya and you're watching Choice of Vidya. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரீசெண்டா ஏப்ரல்ல ரிலீஸ் ஆகி பயங்கர ஹைப் கொடுத்துட்டு இருந்த ஒரு சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். விக்கி ஆப்ல ரேட்டிங் 10க்கு 9.8 கொடுத்திருக்காங்க. டோட்டலி 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ 16 எபிசோட்ஸ் உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் இருக்காது இல்லையா அண்ட் கஷ்டமா இருக்குங்கிறதுனால எல்லாமே சேர்த்து ஒரு குட்டி ஸ்டோரியா இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லவ்லி ரன்னர் அப்படிங்கிற சீரிஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த சீரிஸ்ல லவ்லி ரன்னர் யாரு அப்படின்னா நம்மளோட ஹீரோயின் தான். ஹீரோயினோட பேர் வந்துட்டு இம்சோல். அவங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா ஆக்ட் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வந்து நம்மளோட ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோவோட பேர் வந்துட்டு சுஞ்சியா. அவருமே ஸ்கூல் ஸ்டூடெண்டா தான் இருக்கிறாங்க. ஹீரோ வந்து ஒரு நாள் நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. பார்த்த உடனே ஹீரோயின் மேல பயங்கர கிரஷ் ஆயிடுது. பட் அதை வந்து ஹீரோயினுக்கு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயினுக்கு வந்து வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவரோட பேர் வந்து தேசம். ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிடுவாங்க. சோ அவங்க ஸ்டாப்பிங்கும் தாண்டி அவங்க எந்திக்காம போய்கிட்டே இருப்பாங்க. இதை யாரு பாப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்காருல சஞ்சய், அவர் வந்து பாத்துட்டு இருப்பாரு. என்ன இவ ஸ்டாப்பிங் வந்து கூட போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருப்பாரு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்சோலுக்கு முழிப்பு வரும். முழிப்பு வந்து பார்த்தா அவங்க ஸ்டாப்பிங் தாண்டி ரொம்ப தூரம் வந்துருவாங்க. உடனே பஸ் ஸ்டாப் பண்ணிட்டு அங்க ஒரு இடத்துல இறங்கிடுவாங்க. இறங்கி பார்த்தா சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ரிசர்வியர் பக்கத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்க உட்காந்துட்டு ஏதாவது டாக்ஸி வருதான்னு பாக்கலாம், டாக்ஸி வந்தா ஏறி வீட்டுக்கு போயிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு டாக்ஸியும் வரும். டாக்ஸிக்குள்ள யார் இருப்பாங்க? டாக்ஸி டிரைவர் இருப்பாங்க. டாக்ஸி டிரைவர் யாரு அப்படின்னா ஒரு சைக்கோ கில்லர். சோ அவர் வந்து எல்லாரையும் கிட்னாப் பண்ணி கொல்றதுதான் அவரோட வேலை. இன்சோலும் அந்த டாக்ஸில ஏறி போவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க வந்து கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இன்சோல் அங்கன்னு தப்பிச்சு ஓடி வரலாம் அப்படின்னு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வந்து சுஞ்சியா ஃபாலோ பண்ணி வந்தார் இல்லையா, அவர் வந்து வந்துகிட்டு இருப்பாரு. பார்த்தா இன்சோல் வந்து தூரமா இருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. பின்னாடி அந்த சைக்கோ கில்லர் கார்ல வந்து விரட்டிட்டு இருப்பாங்க. சோ எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்ட்டு நம்ம சுஞ்சியாவும் ஓடி போவாரு. பட் அந்த கேப்ல வந்து அந்த கார் வந்து போர்ஸா வந்து நம்ம இன்சோல இடிச்சு தள்ளிடும். இடிச்சதும் பக்கத்துல ஒரு ரிவர் இருக்கும். இவங்க வந்து அந்த ரிவருக்குள்ள விழுந்துருவாங்க. விழுந்ததும் இங்க நான் சஞ்சய பார்த்துட்டு ஓடி போய் அதுக்குள்ள குதிச்சு ஒரு வழியா காப்பாத்திடுவாங்க. காப்பாத்தினதும் அந்த கிட்னாப்பர் வந்து சுஞ்சியாவை அடிச்சு போட்டு எகைன் இன்சோல் தூக்கிட்டு போயிடலாம்னு நினைப்பாரு. சுஞ்சியா வந்து திரும்ப ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த கேப்ல வந்து போலீஸ் வண்டி வர சவுண்ட் கேட்கும். உடனே இவர் வந்து யோசிப்பாரு, இப்ப விட்டா வந்து இவன் தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தப்பிக்க விடாம சுஞ்சியா வந்து புடிச்சு வச்சுட்டே இருப்பாரு. அண்ட் போலீஸும் வந்து கிட்னாப்பரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. கிட்னாப்பருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நான் அப்பவே தப்பிச்சிருப்பேன், இவன் வந்து எனக்கு பிடிச்சனாலதான் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்மளோட சுஞ்சி மேல பயங்கர கான்லயே சுத்திட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த ஆக்சிடென்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா இம்சோலோட 2 காலுமே போயிடும். அவங்களால நடக்க முடியாததுக்கு அப்புறம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இம்சோல் இருப்பாங்க. அண்ட் இந்த கேப்ல வந்து சுஞ்சியா வந்து ஒரு கேக் பாப் பேண்ட்ல ஒரு மெம்பரா இருப்பாரு. இப்ப பிடிஎஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எக்லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பேண்ட்ல வந்து சுஞ்சியாவும் ஒரு மெம்பரா இருந்துட்டு இருப்பாங்க. ஒன் டே என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து நம்ம இம்சோல் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கையே வெறுத்து போச்சு, இனி எல்லாமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சூசைட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த எக்லிப்ஸ் பேண்டோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆகுறதுனால ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இவங்க வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க. இவங்களும் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல வருவாங்க. சோ அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ஒவ்வொரு மெம்பர் கிட்டையும் நீங்க ஒரு ஒரு ரேண்டம் நம்பருக்கு கால் பண்ணி பேசி என்ன சாங் வேணும்லாம் கேளுங்க, அந்த மாதிரி ஒரு ஈவென்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுந்தியா கிட்ட ஒரு நம்பருக்கு கால் பண்ண சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இம்சோல் நம்பருக்கு கால் பண்ணுவாரு. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் லவ் இம்சோல் இல்லையா, சோ இம்சோல் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. இம்சோல் வேற இங்க சூசைட் பண்ணலாம்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே சூசைட் பண்ணலாம்னு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கால் வரும். கால் வந்தது இவங்க வந்து ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுவாங்க. பேசுனா ஹலோ நாங்க ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றோம், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு காண்டா இருக்கும் இல்லையா. அவங்களும் செம்ம காண்டாயி நானே வாழ்றதா சாவறதான்னு இருக்கேன், நீங்க என்ன சாங் வேணும்னு கேக்குறீங்களா அப்படின்ட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டதும் வந்து நம்ம சுஞ்சியாவுக்கு ஷாக் ஆயிடும், என்ன இவ எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சியா அவன் வந்துட்டு காம் பண்ற மாதிரி பேசுவாரு. நீங்க வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, உங்களோட லவ்டு ஒன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நீங்க ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வாழணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹோப்ஃபுல்லா எல்லாம் பேசுவாரு. பேசினது இன்சோல் வந்து சூசைட் பண்ற தாட்டை வந்து விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து பயங்கர ரிலாக்ஸ்ட் ஆயிடும். அண்ட் பேசுனது வந்து எக்லிப்ஸ் பேண்டோட சுஞ்சியா அப்படிங்கிற மெம்பர் தான் பேசினாருன்னு தெரியும் இல்லையா. அதுல இருந்து நம்ம இன்சோல் வந்து இவங்களுக்கு பயங்கர ஃபேன் ஆயிடுவாங்க. சுஞ்சியாவுக்கு வந்து வேற லெவல் வெறித்தனமான ஃபேனா வந்து நம்ம இன்சோல் வந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஒன் டே என்ன ஆகும் அப்படின்னா இவங்க பேண்டோட கான்செர்ட் வந்து நடந்துட்டு இருக்கும். இன்சோல் வந்து நடக்க முடியாதுல, அவங்க வந்து வீல் சேர்ல தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கான்செர்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும், உள்ள அலோ பண்ண மாட்டாங்க. பட் இவங்க வெளியவே நின்று அந்த சாங் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வருவாங்க. ரிட்டர்ன் வரும்போது வந்து நல்லா ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிடும். அண்ட் சடனா இவங்களோட வீல் சேரும் நின்றோம். சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கிட்டே ஹெல்ப் கூட கேட்க முடியாது இல்லையா, இவங்களால நகர கூட முடியாத மாதிரி ஆயிடும். இவங்க பயங்கரமா அப்செட் ஆகி நின்று அழ ஆரம்பிச்சிருவாங்க.
அந்த டைம் தான் யார் வருவாங்கன்னா, நம்ம சுஞ்சியா வந்துட்டு கான்சர்ட் முடிஞ்சு அந்த வழியா கார்ல வந்துட்டு இருக்கும்போது, வீல் சேர்ல யாரோ உட்கார்ந்து இருக்கத பார்ப்பாரு. பார்த்து ஸ்னோ வேற பெய்யுது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அம்ப்ரெல்லா எடுத்து வந்து குடுக்கலான்னு பார்த்தா, இது வந்து இன்சோலா இருக்கும். இன்சோலுக்கு வேற இவர பார்த்ததும் பயங்கர ஹாப்பி ஆயிடும். ஐய்யய்யோ! நம்ம ஐடல் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. இவரும் வந்து கொடைய குடுத்துட்டு போயிருவாரு. இன்சோலும் பயங்கர ஹாப்பியா வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போயிட்டு இவரோட ஒரு வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் வந்து ஸ்கூல் டைம்ல இவர் கட்டியிருந்த வாட்ச இவங்க வந்து ஏலத்துல விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்சோல் வந்து நெறைய காசு குடுத்து வாங்கியிருப்பாங்க. அந்த வாட்சையும் எடுத்து வச்சு இன்சோல் பயங்கர ஹாப்பியா, ஐயய்யோ! நான் பார்த்துட்டேன் அப்படின்னு பயங்கர ஹாப்பில இருந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இவங்க ஃபோன்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது இவரு சுஞ்சய வந்து இறந்துட்டாரு. சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. மாடியிலருந்து கீழ விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்டதும் பயங்கரமா இன்சோலுக்கு ஷாக் ஆயிடு. இப்பதான் நான் பார்த்து பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இறந்துட்டானா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்சையும் எடுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வீல் சேர நகட்டிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. போற வழி வந்து ரொம்பவே கரடு முரடா இருக்கும். இருந்தாலும் இவங்க போவோம்ன்னு போவாங்க. வழியில நெறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இவங்க வீல் சேர்னால போக முடியாது இல்லையா? இருந்தாலும் நான் போவேன் அப்படின்ட்டு போகும்போது தடுக்கி கீழ விழுந்துருவாங்க. கீழ விழுந்தா அவங்களால எந்திரிக்க கூட முடியாது. ஏன்னா கால் அசைக்க முடியாது இல்லையா? அதுவும் பக்கத்துல ஒரு ஓடு போயிட்டு இருக்கும். அந்த ஓடைக்குள்ள விழுந்துருவாங்க. சோ அந்த வாட்சை எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது, சைடுல ஒரு பில்டிங்ல வந்து நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அவர் இறந்துட்டாரு. இது ஃபேக் நியூஸ் கிடையாது. இது கன்ஃபார்மா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் இவங்க பயங்கரமா அழ ஆரம்பிச்சுருவாங்க. அழுதுகிட்டே அந்த வாட்ச புடிச்சுக்கிட்டே அழுதுட்டு இருப்பாங்க. சோ அப்பதான் கரெக்ட்டா 12:00 ஆகும். 12:00 ஆகும்போது அந்த வாட்ச் வந்து லைட்டா மினுங்க ஆரம்பிச்சுரும். மினுங்க ஆரம்பிக்கும் இவங்க அத மைண்ட் பண்ணாம அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த வாட்ச் வந்து லைட்டா கிளிக் ஆயிடும். கிளிக் ஆனதும் பார்த்தா, இவங்க வந்து பாஸ்ட்ல இவங்களோட ஸ்கூல் டேஸ்ல போய் நிப்பாங்க. ஸ்கூல்ல அவங்களோட பெஞ்ச்ல யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அவங்க உட்கார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆயிடும். என்னடா இது நாங்க விழுந்து கிடந்து எப்படி இங்க வந்தேன்? என் கால்லாம் நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர ஷாக்ல இருந்துட்டு இருப்பாங்க. நமக்கெல்லாம் இப்படி சடனா ஸ்கூல் டேஸ்ல போற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தா எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் பயங்கரமாயிடும். எகெயின் படிக்கணும், எகெயின் எக்ஸாம் எழுதணும். ஐயய்யோ! முடியவே முடியாது. சொல்லும் இந்த மாரி ஸ்கூல் டேஸ்ல போயிருவாங்க. போனதும் அவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடும். அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஸ்கூல் டேஸ்ல வந்து சஞ்சயா வந்து இவங்களோட பக்கத்து ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருப்பாரு அப்படின்ட்டு. சோ இவங்க வந்து சஞ்சயாவ பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்க ஓடி போவாங்க. அப்போ வந்து அவரு ஸ்விம்மரா இருப்பாரு. சோ ஸ்விம் பண்ணிட்டு அப்பதான் வந்து நின்னுகிட்டு இருப்பாரு. நின்னதும் இவங்களுக்கு பார்த்த உடனே அப்பாடா உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி புடிச்சு அழ ஆரம்பிச்சுருவாங்க. இன்சொலுக்கு என்ன அப்படின்னா நம்ம சுஞ்சியாவ கையில வந்து ஒரு சின்ன ஃபிராக்சர் ஆயிடும். சோ அத வச்சுட்டு அவர் ஸ்விம் பண்றதுனால அது வந்து இன்னும் ரொம்ப சிவியர் ஆக ஆரம்பிச்சிடும் ஃபியூச்சர்ல. சோ இதெல்லாம் இன்சொலுக்கு தெரியும் இல்லையா? ஃபியூச்சர்ல இவருக்கு கையில வந்து பயங்கரமா இன்ஜூர் ஆயிடும். இவரால அதனால ஸ்விம்மே அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடும். சோ அது வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு இன்சுல் வந்து இப்பவே அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சுஞ்சியோட பேஷனே வந்துட்டு ஸ்விம்மிங் தான். அப்ப அவருக்கு வந்து செம்ம காண்டாயிரும். வந்து ஒரு ஒரு விஷயமா நீ பண்ணாத, நீ போகாத அப்படிலாம் சொல்லும்போது செம்ம காண்டாயிரும். ஒன் டே அப்படிதான் பயங்கரமா இரிட்டேட் ஆகி இம்சோல பயங்கரமா திட்டி விட்டுருவாரு. ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி ரொம்ப திட்டிருவாரு. இம்சோலுக்கு அதை கேட்டதும் பயங்கரமா அப்செட் ஆயிடும். நம்ம ஒரு கேரிங்கா போய் சொன்னா அவன் வந்து இப்படி திட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே நடந்துட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு கார் வரும். கார் வந்து இவங்கள இடிக்க வரும்போது டக்குனு சுஞ்சியா வந்து இடையில காப்பாத்திருவாரு. காப்பாத்துனதுக்கு அப்புறம் இன்சோல் வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் காரு அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தான் ஆகும். சோ அப்படியே வெக்ஸ் ஆகி கீழ வந்து விழுந்துருவாங்க. விழுந்த உடனே பார்த்தா அவங்க வந்து எகைன் வந்து ஃபியூச்சருக்கே போயிடுவாங்க. ஃபியூச்சர் அப்படின்னா வந்த இடத்துக்கே திரும்ப போக மாட்டாங்க. இந்த டேஸ்ல இருந்து ஒரு 3, 4 டேஸ்க்கு அப்புறமா போவாங்க. ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு இடத்துல போய் தான் நிப்பாங்க எப்பவுமே. இப்போ வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு 3, 4 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இவங்க ஃபியூச்சர்ல போய் நின்றுவாங்க. அண்ட் இவங்க எப்பெல்லாம் பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு போறாங்களோ அப்பெல்லாம் வந்து பாஸ்ட்ல இருக்கிற இன்சோலுக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாது. இந்த சுஞ்சியா யாருன்னே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம தேசங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவு தூரம் தான் அவங்களுக்கு தெரியும். அண்ட் நம்மளோட இன்சோல் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவர் சிங்கர் ஆகுறனால அதுல வர டிப்ரெஷனால தான் இறக்குறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா கேபாப் பேண்ட் எல்லாமே நம்ம பாக்குற போது நல்லா தான் இருக்கும். பட் அவங்களுக்கு பின்னாடி பயங்கரமான டார்க் சைட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் எல்லாம் அதனால இருக்கும். அதனால ஒருவேளை சுஞ்சியா வந்து சூசைட் பண்ணிருப்பான் அப்படின்னு தான் வந்து இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இவரை வந்து சிங்கர் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் தடுக்கணும். அப்ப இவன் சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர் ஆகுற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதெல்லாம் வந்து நம்ம சஞ்சயாக்கு தெரியாமலே இன்சோல் போய் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்து அந்த எக்லிப்ஸ் பேண்டோட மேனேஜர் வந்து சுஞ்சியாவை மீட் பண்ணி உனக்கு சிங்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் ஒரு பேண்ட் ஆரம்பிக்க போறேன். நீ வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. இதை வந்து இன்சோல் பார்த்துக்கிட்டு ஓ இப்படிதான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம நம்மளோட சுஞ்சியோட வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த கார்டு எடுத்து கிளிச் போட்டுருவாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா தேசமுக்கு வந்து பர்த்டே வரும். சோ இன்சோல் வந்து தேசமோட பர்த்டேக்கு போயிட்டு பஸ்ல வரும்போது எகைன் தூங்கிடுவாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்டாப்பிங் வருவது தெரியாம தூங்கிக்கிட்டு அப்படியே தாண்டி போயிருவாங்க. பாஸ்ட்ல நடந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு பாத்துக்கிட்டே இருப்பாரு. பாத்துக்கிட்டு எகைன் ஃபாலோ பண்ணி வருவாங்க. எகைன் நம்மளோட இன்சோலும் அதே ஸ்டாப்பிங்ல வந்து
இறங்கி நிப்பாங்க. இறங்கி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் டாக்ஸிக்கு பதிலா ஒரு தாத்தா வந்துருவாரு. தாத்தா வந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இன்சோல் கிட்ட வந்து கலாட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கையில இருக்க போனை வந்து புடுங்குறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இன்சோல் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள அதே தண்ணிக்குள்ள மறுபடியும் விழுந்துருவாங்க. அப்ப நம்ம சுஞ்சியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அவரு எகைன் வந்து தண்ணிக்குள்ள குதிச்சு இவங்களை வந்து காப்பாத்திடுவாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறமா இன்சோல் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இதே மாதிரி இன்சிடென்ட் தானே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்ப கார் இடிச்சிச்சு. பட் இப்ப கார் இடிக்கல. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த இன்சிடென்ட் வந்து பயங்கரமா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அண்ட் அப்ப நம்ம சஞ்சயாட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து என்னோட ஆக்சிடென்ட் சீன் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. இவரும் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவங்க வந்து இல்ல இல்ல எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி வந்துச்சு. நான் அதை பத்தி தான் பேசினேன் அப்படின்னு மழுப்பி விட்டுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு வந்து டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த டைம்ல வந்து இம்சல் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அதுவும் இந்த நாள்ல நடக்கும். நீங்க வந்து அன்னைக்கு அங்க ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி போடணும். அப்ப அந்த இன்சிடென்ட் நடக்காம காப்பாத்திரலாம் அப்படின்ட்டு. பட் போலீஸும் வந்து ஃபியூச்சர்ல நடக்க போறது என்னமா இப்பவே வந்து சொல்றா, அதுவும் சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சொல்றதுனால அவங்களும் மைண்ட் பண்ண மாட்டாங்க. மைண்ட் பண்ணாம அனுப்பிடுவாங்க. பட் இதெல்லாம் வந்து அங்க நிக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த போலீஸ் ஆபீசர் யாரு அப்படின்னா, நம்மளோட தேசங்கோட அப்பா தான் அந்த போலீஸ் ஆபீசர். அவர் அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இவங்க மைண்ட் பண்ணாதனால இம்சோலும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா சுஞ்சியாவும் நம்மளோட இம்சோலும் டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து சுஞ்சியா வந்து நம்ம இம்சோலுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுவாரு. பட் இம்சோல் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து இங்க இருக்கிறது ஃபியூச்சர்ல இருந்து வந்து இம்சோல் இல்லையா, இவங்க எப்ப வேணாலும் ஃபியூச்சருக்கு திரும்ப போகலாம். சோ போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற இம்சோலுக்கு அதுக்கப்புறம் இவர் யாருன்னே ஞாபகம் இருக்காது. அப்போ அந்த பொண்ணு எப்படி ரிஜெக்ட் தான் பண்ண போறா. அப்போ வந்து நம்ம சுஞ்சியா ரொம்ப ஹர்ட் ஆவான். அதனால நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீ என்ன பார்க்க வராத இனிமே அப்படின்னு பேசிட்டு இன்சோல் வந்து போயிருவாங்க. இவர் வந்து ஹர்ட் ஆயிட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வரும். அந்த நாள் எந்த நாள் அப்படின்னா, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா, அந்த நாள் வரும். அந்த நாள் வரனால இன்சோல் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன், நீ ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல் இருந்துக்கோ, நான் இன்னைக்கு எங்கேயுமே வெளியே போறதா இல்ல, நான் இன்னைக்கு வெளியே போனா எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் சுந்தியா வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு, நீ ஏன் ரிஜெக்ட் பண்ண, எனக்கு வந்து உன்னை மீட் பண்ணி பேசணும், நான் அந்த பார்க்ல வெயிட் பண்றேன், நீ வந்துரு, நீ வர்றது வரைக்கும் நான் அங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு போயிருவாரு. அண்ட் அந்த டைம் வேற பயங்கர மழையா இருக்குமா, இவங்களும் என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம கொடையை எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க. போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்து ஒரு டாக்ஸி வரும். பார்த்தா அதே டாக்ஸியா தான் இருக்கும். இவங்க பாஸ்ட்ல வந்து கிட்னாப் பண்ணாங்கல்ல, அதே டாக்ஸியா தான் இருக்கும். பாஸ்ட்ல நடந்த மாதிரி அவர் வந்து இந்த டைமும் நம்மளோட இன்சோல வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருவாரு. இந்தியாவும் அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இவங்களை காணோம்னு ரிட்டர்ன் வந்து தேடி வருவாங்க. தேடி வரும்போது இங்க கொடை கிடக்கும் இல்லையா, கொடையை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்க அண்ணா வந்து சார்ஜர் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப அவங்க அண்ணாட்ட வந்து உன் தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே அவ இங்க வரலையே, அவ இன்னைக்கு வேற எங்கேயும் போக மாட்டேன்னு வேற சொல்லியிருந்தா அப்படிம்பாங்க. சுஞ்சியும் அதை கேட்டு ஏன் அப்படி சொல்லியிருந்தா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வாரு, இல்ல தெரியல, அவ சொல்லியிருந்தா இன்னைக்கு எங்கேயுமே போக மாட்டேன், முக்கியமா இந்த ரிசர்வியர் பக்கம் நான் போகவே கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. உடனே சுஞ்சியாவே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போவாங்க. போகும்போது அங்க இருக்கிற ஒரு போலீஸ் வந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, இன்னைக்கு தானே அந்த பொண்ணு வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு வந்து காமெடியா பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சுஞ்சியாவுக்கு வந்துட்டு அப்போ இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த ரிசர்வியருக்கு வந்து தேடி போவாங்க. அதே மாதிரி இந்த கிட்னாப்பரும் கடத்திட்டு அந்த ரிசர்வியர் பக்கத்துலதான் ஒரு பில்டிங்ல வந்து கொல்லலாம் அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. பாஸ்ட்ல நடந்த மாதிரி நம்மளோட இன்சோல் அதுல இருந்து ஒரு வழியா தப்பிச்சு வந்து ஓடி வந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் பாஸ்ட்ல நடந்த மாதிரி இவங்க ஓடி வரும்போது பின்னாடியே கார்ல வந்து அந்த கிட்னாப்பர் ஃபாலோ பண்ணிட்டே வருவாரு. ஆப்போசிட்ல இருந்து சஞ்சயாவும் ஓடி வந்துட்டே இருப்பாங்க. பட் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஓட முடியாம அவங்க வந்து கீழே விழுந்துருவாங்க. நம்மளோட இன்சோல் கீழே விழுந்தோடனே ஆப்போசிட்ல அந்த கார் இடிக்கிற மாதிரியே வரும். பட் பக்கத்துல வந்தோடனே அந்த கார் அப்படி டேர்ன் ஆகி போயிடும். ஏன் அப்படின்னா, இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது தேசங்களோட அப்பா அங்க நின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கறனால அவர் இந்த இடத்துல வந்து சும்மா வந்து பார்க்கலாம் அப்படின்னு வருவாரு. வரும்போது இவங்க ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க பின்னாடி வரும்போது அந்த கிட்னாப்பர் வந்து உஷாராயி அப்படியே காரை திருப்பிட்டு போயிருவாரு. இன்சோல் வந்து அந்த இடத்துல அப்படியே வெக்ஸாய் கீழே விழுவாங்க இல்லையா, விழுந்த செகண்ட் பார்த்தா அவங்க இங்க வந்து ஃபியூச்சருக்கு போயிடுவாங்க. இன்சோல் இப்ப ஃபியூச்சருக்கு போயிட்டாங்க இல்லையா, ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போயிருவாங்க. So அங்க போயிட்டு அவங்களோட வீடு, ரூம், ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அவங்க பயங்கர ஹாப்பியா சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஃபியூச்சர்ல வந்து ஒரு மூவி ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கால் வரும். இவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, எனக்கு வந்து டெலிவரி பெயினா இருக்கு, நீ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் அந்த ஃபோர்ஸ்ல வந்து வரேன்னு ஓடி வரும்போது ஆப்போசிட்ல தான் சுஞ்சியா வந்து வந்துட்டு இருப்பாரு. பட் அதை அவங்க பார்க்க மாட்டாங்க.
பார்க்காம தெரியாம வந்து சுஞ்சியாவை இடிச்சு விட்டுருவாங்க. இடிச்சதும் சுஞ்சியா வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு. தண்ணிக்குள்ள விழுந்தோனே அவரு ட்ரெஸ் எல்லாம் ஈரம் ஆயிடுமா, இவங்க காண்டாயி என்ன பண்ணுவாரு அப்டின்னா, அந்த யார் என்ன இடிச்சாங்களோ அவங்க கிட்ட என் ட்ரெஸ்ஸோட ஃபுல் காசுமே நீ வாங்கணும் அப்டின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர்ட்ட சொல்லிருவாரு. சோ அதுக்கப்புறமா எகைன் வந்து சுஞ்சியாவும் இன்சோலும் மீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இன்சோலுக்கு தெரியும் இது சுஞ்சியான்ட்டு. அண்ட் சுஞ்சியாவுக்கும் தெரியும். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாங்க அப்டின்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரியும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் எகைன் 2 பேரும் போய் பேச ஆரம்பிப்பாங்க. பேச ஆரம்பிச்சு திரும்பவும் அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் பாஸ்ட்ல வந்து இவங்க இப்போ ஃபியூச்சர் வர முன்னாடி ஒரு பாஸ்ட்ல கீழ விழுவாங்க இல்லையா? அந்த இன்சிடென்ட்ல வந்து போலீஸ் வந்து ஒரு வழியா அந்த கிட்னாப்பர ட்ரேஸ் பண்ணி எப்படியோ தேடி வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. கண்டுபிடிச்சதுனால இப்போ இந்த கிட்னாப்பர் வந்து ஜெயில்ல தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்சல் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. அதனால இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசி க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. ஆகி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் 2 பேரும் மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. லவ் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருக்கும். ஒரு நாள் வந்து இம்சல் வந்து ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்திருப்பாங்க. உட்கார்ந்திருக்கும்போது அங்க நியூஸ்ல வந்து ஓடிட்டு இருக்கும். சுஞ்சியா வந்து இறந்துட்டாரு. ஒரு அன்னோன் பெர்சன் வந்து கத்தியால குத்தி இவர கொன்னுட்டாங்க அப்படின்ட்டு அந்த அன்னோன் பெர்சனோட போட்டோவும் போடுவாங்க. போட்டோல பார்த்தா அந்த கிட்னாப்பர் தான் வந்து நம்ம சுஞ்சியாவும் கொன்றிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இன்சோல் வந்து போலீஸ்ட்ட கேட்கும்போது, அந்த கிட்னாப்பர் வந்து அப்பவே வந்து தப்பிச்சுட்டான். நாங்க இப்ப கூட அவர தேடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்சோல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்க்கும்போது தான் தெரியும் இவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க சுஞ்சியா வந்து டிப்ரஷன்ல இறந்திருக்கான். இந்த சிங்கர் ஆனதுனால தான் இறந்திருக்கான் அப்படின்ட்டு இவ்ளோ நாளா நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்க தான் தோணும். அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சுஞ்சியா தான் வந்துட்டு இந்த கிட்னாப்பர வந்து ட்ரேஸ் பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. சோ அதனால தான் வந்து கிட்னாப்பர் வந்து தேடி வந்து சுஞ்சியாவ கொன்றுருக்கான். சோ இவங்களால தான் வந்து சுஞ்சியா சாகுறான் அப்படின்ட்டு அப்பதான் அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. இனி வந்துட்டு இவங்களால பாஸ்ட்க்கு போக முடியுமா? சுஞ்சியாவ வந்து காப்பாத்த முடியுமா? இந்த ஃபேட் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா? சுஞ்சியா சாவாரா? பொழைப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2ல பார்க்கலாம்.